ஓசூர் அருகே திமுக எம்எல்ஏ அவர்களின் குலதெய்வ வழிபாடு, டன் கணக்கில் தயாரான அசைவ விருந்து. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த நல்லூர் அப்படின்ற கிராமத்துல கரகதம்மா அப்படிங்கிற கோவில் திருவிழாவை பல வருஷங்களுக்கு அப்புறமா ஊர் பண்டிகையா கொண்டாடப்பட்டு வரும் நிலையில திமுக ஓசூர் எம்எல்ஏவும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளருமான பிரகாஷ் அவர்களின் குலதெய்வ கோவில் அப்படிங்கிற நிலையில இன்னைக்கு எம்எல்ஏ பிரகாஷ் சார்பா கோவில்ல விசேஷ பூஜை நடத்திய நிலையில அசைவ உணவு பரிமாறப்பட்டு வருது. எம்எல்ஏ பிரகாஷ் கடந்த 10 தினங்களா திமுக தொண்டர்களை நேர்ல சந்திச்சு அழைப்புதலை வழங்கி எல்லாரும் அழைச்சிருந்த நிலையில இன்னைக்கு விடியற் காலையில 3 மணி முதல் 5 டன் ஆட்டிறைச்சி, 3 டன் கோழி இறைச்சியை கொண்டு சமையல் தொடர்ந்து இப்போ சமைக்கப்பட்டு வருது. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, தலைக்கறி, குடல் கறி, ஆட்டுக்கால் பாயா, அவித்த முட்டை, களி, சாதம், மல்லிகைப்பூ இட்லி அப்படின்னு கமகமனு தயாராகிட்டு இருக்கு. இட்லியை சமைக்க கர்நாடக மாநிலம் செங்கேரி பகுதியை சேர்ந்த சமையல் கலைஞர்கள் வரவழைக்கப்பட்டிருக்காங்க. காலையில 8 மணிலிருந்து மாலை வரைக்கும் உணவு பரிமாற 500 பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. ஒரே டைம்ல 2000 பேர் அமரும் வகையில பிரம்மாண்ட செட் அமைக்கப்பட்டிருக்கு. 30,000 பேர் வரைக்கும் இந்த விருந்துல பங்கேற்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வணக்கங்க. இன்னைக்கு ஓசூர் பக்கத்துல இருக்கிற நெல்லூர் கிராமத்துல கரகதம்மா ஊரு பண்டிகை நடந்துட்டு இருக்கு. அந்த ஊரு பண்டிகையில நம்ம ஓசூர் எம்எல்ஏ வை பிரகாஷன் அவரு இன்னைக்கு ஊர் மக்களுக்கு, மறுபடியும் இந்த ஓசூர் மக்களுக்கு, மாவட்ட இந்த சூளகிரி யூனியனு, மறுபடியும் தளி யூனியனு எல்லாம் சேர்ந்த மக்களுக்கு இன்னைக்கு ஊர் பண்டிகையில சாப்பாடு போட்டிருக்காங்க. கிட்ட இல்லைன்னா கூட ஒரு 30,000 பேருக்கு சாப்பாடு இன்னைக்கு போட்டிருக்காங்க. அந்த சாப்பாடு நான்வெஜ் சாப்பாடு போட்டிருக்காங்க. அதுல களி, மட்டன் சாம்பார், இட்லி, சிக்கன் சாம்பார், இதெல்லாம் இன்னும் நிறைய ஐட்டம் போட்டிருக்காங்க. இந்த மக்கள் எல்லாம் சாப்பாடு போடணும்ட்டு அவருக்கு ஒரு நல்ல ஒரு இது வந்திருக்கு. 5 டன் மட்டன்னு, 3 டன் சிக்கன் போட்டிருக்காங்க. இன்னைக்கு ஒரு பெரிய பண்டிகை, ஒரு பெரிய விழாவே நடத்திட்டு இருக்காங்க. இங்க ஒரு பெரிய மாநாடு மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. இங்க சுமார் ஒரு 500 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இங்க சுமார். ஏன்னா எந்த மாதிரினா இந்த சிக்கன் கட் பண்றோம், சிக்கன் கட் பண்றாங்க, மட்டன் கட் பண்றோம், இங்கே மட்டன் கட் பண்ணிருக்காங்க. இங்க சமைக்கிறவங்க இருக்காங்க, மறுபடியும் இந்த பரிமாறிப்பு இருப்பாங்க. மறுபடியும் இங்க எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. வைக்கிறவங்க சாப்பாடு வைக்கிறவங்க நீட்டா வச்சுட்டு இருக்காங்க. எல்லாம் திருப்தியா சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பாடு அருமையான சாப்பாடு. இன்னைக்கு இங்க நல்லூர் கிராமத்துல ஒரு பெரிய மிக பிரம்மாண்டமான மாநாடு மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு இது வாழ்த்துக்கள் சொல்றோம் இன்னைக்கு. அவ்வளவுதாங்க.